நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு பெண்மணி அவர்களுடைய ஜாதகம். இதை கடந்த 6 மாதத்திற்கு முன்னால் இந்த பெண்மணி அவர்கள் தன்னுடைய ஜாதகத்தை பார்க்க தானே எடுத்து வந்தார், தனியாக வந்திருந்தார். நம்மளுடைய யூடியூப் தொலைக்காட்சி, அது இல்லாமல் புதுயுகம் தொலைக்காட்சியில் பலதரப்பட்ட தொலைக்காட்சியில் பேசினதெல்லாம் பார்த்து இந்த பெண்மணி அவர்கள் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்து வந்தார். அவர் பிறந்தது டேட் ஆஃப் பர்த் பாருங்கள், 11/1/1982 பிறந்தவர். 8:15 PM இரவு பொழுது பிறந்தது நாமக்கல். இவருக்கு வயது இன்றைக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட 43-44 வயது நடைமுறையில் இருக்கிறது. அந்த பெண்மணி அவர்கள் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவருடைய ஜாதகம் பாருங்களேன், கடக லக்னம், கடக ராசி, லக்னமும் ராசியும் ஒருங்கிணைப்பாக பிறந்த பெண்மணி அவர்கள். ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பு பாருங்கள், 10 வருடம் 6 மாதம் ஜனன காலத்தினுடைய இருப்பு, புதன் மகாதிசை. அதன் பிறகு கேது திசை முடிந்தது, அதன் பிறகு சுக்கிர மகாதிசை முடிந்தது, அதன் பிறகு சூரிய திசை, அதன் பின்னர் சந்திர திசை. இப்பொழுது கிரக அடைவு பாருங்கள், லக்ன கேந்திரத்திலே கடக லக்னத்திலே தனித்த சந்திரன், 3ஆம் இடத்திலே பாருங்கள் கன்னிமனையிலே செவ்வாய், அதே கன்னிமனையிலே சனியும் அமரப்பட்டிருக்கிறது. 4ஆம் பாவத்திலே குரு தனித்து, 6ஆம் பாவத்திலே சூரியன் கேது, அதுவாது தனுசு மனையிலே, 7ஆம் பாவத்திலே களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் 7ஆம் பாவத்திலே மகர மனையிலே, அதே மகரத்தில் புதனும் சுக்கரனோடு பின்னி பிணைந்திருக்கிறது. 12இல் ராகு. இந்த பெண்மணி அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தெடுப்பிலே, அம்மா இது ஒரு சன்னியாசி ஜாதகமே ஒழிய சம்சார ஜாதகம் கிடையாது என்று சொன்னேன். அதை பார்த்த உடனே, சபாஸ் ஐயா, நீங்கள் சொல்லிவிடுவீர்கள் என்று தெரியும். நீங்கள் இந்திரலோகத்து சுந்தரனை கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு வாழ்க்கை நிலைக்காது. காரணம் என்றால் ஆண்களுடைய அம்சமே உங்கள் ஜாதகத்தில் குறைவு. காதல் வயப்பட்டாலும் காதலும் தோல்வியாகும், இல்லை பெற்றோர்களாக பார்த்துட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் தோல்வியாகும். நீங்களா பார்த்ததா இருந்தாலும் இந்த நிலை தான். அதற்கு அந்த பெண்மணி அவர்கள் சொன்னார்கள், இது சன்னியாசி ஜாதகம் என்று சொன்னதை போல எனக்கு ஆணுடைய அம்சமே எனக்கு பிடிக்கலைங்க ஐயா. பார்ப்பதற்கு மகாலட்சுமி போன்று ஐஸ்வர்யமாக அழகாக தேவதை போன்று இருப்பார். ஆனால் பாருங்கள், ஆணுடைய அம்சமே அவர்களுக்கு இல்லை, பிடிக்கவில்லை என்று சொல்வதற்கு என்ன காரணம்? அதைத்தான் கண்ணோட்டமாக பார்க்கும்போது முன்னோட்டமாக தெரியும் என்று நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்வதை போல, ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் தாம்பத்தியம் என்பது 3ஆம் இடம், உடல் சுகஸ்தானம் என்பது 3ஆம் இடம், கர்ணபூஷண ஸ்தானம் என்று சொல்வதை 3ஆம் இடம். நிறைய ஜோதிடர்கள் ஒரு திருமண வாழ்க்கையை அமைக்கும் போது ராகு கேது இருக்கிறதா, 7ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்கிறது, 8ஆம் இடம் திருமாங்கல்யத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பார்கள். நான் அதையெல்லாம் விடுத்து ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் முதலாவது தாம்பத்திய ஸ்தானம் எப்படி இருக்கிறது, 2 உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணி மழை செல்வம் பூக்கக்கூடிய அந்த அற்புதம் தாங்கி கௌரவ ஸ்தானம் எப்படி இருக்கிறது, 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காம கலியாட்ட ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முதல் தாரத்தினுடைய லைஃப் பார்ட்னர் ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் 7ஆம் இடம் கணவன் ஸ்தானமும், ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் 7ஆம் இடம் மனைவி ஸ்தானமும் எப்படி இருக்கிறது, அதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது, 7ஆம் பாவத்தில் அமரப்பெற்ற கிரகத்தினுடைய நிலை என்ன, யார் அமர்கிறார் 7ஆம் பாவத்தில். இந்த பெண் ஜாதகத்தில் பாருங்கள், இளையதாரம் என்று சங்கமம் என்று சொல்லக்கூடிய வாதக சுகாதிபதி, ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறவே கூடாது. அப்ப வாழ்க்கை என்பது மைனஸ் ஆகுது. ஒரு கேந்திரம் 4 கேந்திரம், ஒரு கேந்திராதிபதி லக்ன கேந்திரத்தில் அமரப்பட்டிருக்கிறது சந்திரன் தனித்து, மற்றொரு கேந்திராதிபதி சொல்லக்கூடியவன் 4ஆம் இடத்து அதிபதி மறுகேந்திரம் 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் ஒரு கேந்திரத்தில். அப்ப பாருங்கள், தசமகேந்திரத்தில் அமரப்பட்டிருக்கிறது 10ஆம் இடத்து அதிபதி யார் என்று சொன்னாலே செவ்வாய். அப்ப தசம கேந்திராதிபதி கேந்திராதிபத்தி தோஷம் அல்ல. ஏன் என்று பார்த்தால் பாபர்களுக்கு கேந்திராதிபத்தி தோஷம் குறைவே, சுபர்களுக்கு கேந்திராதிபத்தியும் வலுத்து கெடுப்பானாம். அப்ப பாருங்கள், சந்திரன் பாருங்கள் 7ஆம் பாவத்திலே. அது மட்டுமா,
ஏழாம் பாவத்தில் ஒரு கேந்திரம் மறுகேந்திரம். அப்போ 7ல் யார் அமரப்பட்டிருக்கிறார்? மற்றொன்று 6 கடன்கார ரோக ருண வம்பு வழக்கு வியாதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி 7. அப்போ கணவன் ஸ்தானம் அங்கே வீழ்ச்சி அடைகிறதா? மற்றொன்று 3ஆம் இடம் போகம். போகத்தில் யார் அமர்ந்திருக்கிறார்? கன்னிமனையில் செவ்வாய் அமர்ந்தால் கன்னி செவ்வாய் என்றால் கடலே வத்தும் என்று சொல்லுவான். அப்போ ஜோதிடத்தில் ஒரு சான்றுண்டு. அந்த செவ்வாய் பாருங்கள், கன்னி செவ்வாய். யாரோட கூடுகிறார்? யுத்த களரி என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட நீர்கரம் என்று சொல்லக்கூடிய சனி. நீரும் நெருப்பும் யுத்த களரி ஆகிறது 3ஆம் பாவத்திலே போகஸ்தானத்திலே. அப்போ போகஸ்தானம் உபயம் அல்லவா? 3ஆம் இடம் கடகமனைக்கு. அந்த போகம் 3ஆம் இடத்திற்கு 6 குடைவன் யார்? செவ்வாய். 8 குடைவன் யார்? 6 8 குடையவர்கள். 6 குடையவன் சனி, 8 குடையவன் செவ்வாய். இரண்டும் பின்னப்பட்டு போகசுனத்தில் அற்பமாகி அமரப்பட்டிருக்கிறது. இந்த போகாதிபதி சனியும் போகத்துக்கு பஞ்சமாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் பரிவர்த்தனை பெற்று என்ன புண்ணியம்? அந்த ஸ்தானத்திலே செவ்வாயும் சனி அமரப்பட்டிருக்கிறது. அந்த பெண் எனக்கு அம்பாள் சச்சுருவமாக காட்சியளிக்கிறாள். ஐயா, நான் அம்பாளுக்கே என்னை அர்ப்பணித்து விட்டேன். என்னுடைய ஆண் அம்சமே பிடிக்கல. நான் ஏதாவது வாக்கு சொன்னால் பலிதமாகுது. நிறைய பேர்களுக்கு நடக்குது. நான் ஏதாவது மந்திரிச்சு சும்மா சாதாரணமாக கொடுத்தாவே நடக்குதுங்கிறாங்க. விபூதி உன் கையால் கொடு. நான் ஒரு ஆசிரிய பெருந்தகையாக இருக்கிறேன். எனக்கு எந்த ஆடவருடைய மேலே எனக்கு ஆசையே கிடையாது. இந்த உலகத்திலேயே ஒரே ஆடவர் என் தகப்பன் மட்டும்தான், என் தாய் மட்டும்தான். அவர்களை தவிர வேற யாருக்கும் என்னை பிடிக்கல. நான் சொந்த பந்தம்னா 10 அடி தள்ளி தான் இருப்பேன். நிகழ்ச்சி தொகுப்பில் அடிக்கடி சொல்லுவீர்கள். உங்களுடைய யூடியூப் நிகழ்ச்சியில் பார்த்துருக்கிறேன். செவ்வாயும் சனி ஒன்று கூடனா. அதனால் என்னுடைய ஜாதி இப்படியே விட்டுட்டா பரவாயில்லையா. என்னுடைய பேரண்ட்ஸ் வயதாகுது. எங்கள் காலத்துக்கு பிறகு யார்? எனக்கு கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லை. நான் ஒண்டியாக தான் இருக்கிறேன். அதனால் என் பேரண்ட்ஸ் வருத்தப்படுகிறார்கள். நான் இப்படியே காலத்தை ஓட்டிட முடியுமாயா இந்த உலகத்தில் அப்படின்னு. நிச்சயமாக போல்டான பெண்மணி, உங்களால் ஓட்ட முடியும். நீங்கள் ஒரு நெருப்பு போன்று ஒரு சிங்கிள் ஆர்மி மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை. அப்பா, உங்கள் வாயால் நீங்கள் சொன்னீங்களே, எனக்கு அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஐயா. உங்களுடைய தெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டம்மா. நீங்கள் இதே அப்படியே தொடர்ந்து போயிடுங்க. இந்த வாழ்க்கையிலே பயணிச்சிருங்க. யார் சொன்னாலும் நிச்சயமாக என்னுடைய தாய் தோப்பனை உங்களிடத்தில் அனுப்பிச்சி வைக்கிறேயா, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிவிடுங்க. இந்த பதிவில் அதாவது அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் போட்டு காட்டுங்க. அதேமாரி தாய் தோப்பனை வந்தால் நான் இருக்கிறதானம்மா நான் சொல்ல முடியும். இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னா, இதுக்கு நாட் சொல்யூஷன். செத்தவங்க அதில் போய் சங்கூதனா பொழைச்சிக்குவான். அவனே செத்து போயிட்டு அவங்க அதில் ஒவ்வொன்று சங்கூதனா எப்படி? அதனால தான் கண்ணோட்டமாக பார்க்கும்போது முன்னோட்டமாக தெரியும் நண்பர்களே. ஒரு பெண்மைக்கு, ஒரு பெண் ஜாதகத்தில் பெண்மை இருக்கிறதா, ஒரு ஆண் ஜாதகத்தில் ஆண்மை இருக்கிறதா, இதையெல்லாம் பார்க்காமல் நம்ம திருமண பெண் அமைச்சு வச்சுட்டா படுக்கை சுகமே வேறு. கல்யாணம் ஆயிடுச்சுங்க, என்னங்க பண்ண, அழகான மனைவி கட்டினாலும் அந்த அம்சம் அங்கே இருக்கணும். அந்த பெண் பார்க்க அவ்வளவு ஐஸ்வர்யப்பட்ட மகாலட்சுமி போன்ற முகம் படைத்தவர். ஆனால் ஆணுடைய அம்சமே அந்த பெண் ஜாதகத்தில். நான் எத்தனையோ பேர்களை பார்க்கிறேன். ஐயா, எனக்கு என்னையா குறை? ஒரு பெண் என்கிட்ட கேட்குறா, சார் எனக்கு வயது பாருங்கள் 27 வயசு ஆகுது சார், என்னுடைய முகத்துக்கு என்ன சார் நான் குறை? நான் என்ன குறையா வரீங்க? என்னை யாருமே விரும்பவே மாட்டேன்றான் சார். ஓகே ஆகுது, கல்யாணத்துக்கு அதுவும் நின்று போயிடுது சார். என்னை பார்த்தாவே 10 அடி தள்ளி போகிறான் சார். அவ்வளோ அழகான அப்சரஸ் மாதிரி அந்த அழகான தேவதை போன்ற அந்த பெண். ஆனால் ஆணுடைய அம்சம் அந்த பெண் ஜாதகத்தில் இல்லை. ஒரு ஆண் பார்க்குறாரு, எங்கிட்ட வந்து கேட்குறாரு, சார் எனக்கு என்ன சார், அப்படியே கதாநாயகன் மாதிரி ஜொலிப்பா உட்காந்துருப்பான். ஆனால் எனக்கு எந்த பெண்ணுமே என்னை விரும்பலை சார். கல்லூரியிலையும் சரி, என்னை விட பார்த்தா வத்தலும் தொத்தலும் இருப்பான் சார். 5 பிள்ளைங்க விரும்புது சார். தம்பி, விரும்புறதான சும்மா சாதாரண நினைச்சிங்களா? அழகு தேவையில்லை தம்பி. அந்த அம்சமும் ஐஸ்வர்யம் தான் காதல் வயப்படுது. 5ஆம் இடம் என்பது காதல், 7ஆம் இடம் என்பது காமம், 11ஆம் என்பது இளைய தாரம், 8ஆம் இடம் என்பது கள்ளக்காதல். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்தானத்தோட ஸ்தானம் பின்னி பிணைந்திருக்க வேண்டும். 5ஆம் இடத்து அதிபதியோடு 7 குடையும் சங்கமமை ராகுவோட கொழுந்து விட்டு எரியும் ராகுவோட கூடியிருந்தால் அவனுக்கு காதல் பயப்படுவான். காதலிகள் திருமண பந்தத்தில் முடிய வேண்டும் என்றால் 7ஆம் பாவமும் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய போகமும் நல்லா இருக்கணும். மரத்துக்கு மரம், கிளைக்கு கிளை, குரங்கு தாவக்கூடிய மனசு யார் என்று யாருக்கு? அதை போன்று 8ஆம் இடத்து அதிபதியோட ராகு கூடி 5ஆம் இடத்து அதிபதியும் அந்த 8ஆம் இடத்து அதிபதி கூடினால் கௌரவம் பங்கப்பட்டு கள்ளக்காதலோடு தான் வாழ்க்கை.
ஒரு பையன் பாருங்க, ஒரு தாய் தாம எடுத்து வர்றாங்க, காதலிக்கிறது தப்பில்லையா, நீங்களே சொல்லுவீங்க ஐயா. ஆனால் கள்ளக்காதல் எப்படி அந்த பையனுக்கு வாழ்க்கை, முதல் வாழ்க்கையே அமையல, கல்யாணமாகி திருமணமாகி 2 குழந்தை இருக்கு, ஒரு பையன் 1 பிள்ளை 1 இருக்கு. அந்த பெண்ணை கூட்டி குடும்பம் நடத்துறான். ஐயா என் பையன், நான் என்னையா பண்ணிட்டோம். வேலைக்கு போற இடத்துல 10 குடையன் எவனொருவன் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் ராகுவோடு பின்னப்பட்டிருக்கிறதால் தொழில் புரியும் இடத்தில் காதல் புரிவான். இதெல்லாம் எவ்வளவோ பேட்டர்ன் இருக்குங்க. யூடியூப்ல நிறைய ஏற்றி விட்டுறாங்க. காதல் வாழ்க்கை ஒருத்தருக்கு சக்சஸ் ஆகணும்னா அவங்க ஜாதகத்தில் 5, 7 + 3 தொடர்பு கொண்டால் காதல் வாழ்க்கை திருமண பந்தத்தில் சக்சஸ் ஆவார்கள். 5, 7ஓட துண்டிக்கப்படக்கூடிய செவ்வாய் கூடனால் காதல் அருந்தப்பட்டம், காமம் அருந்தப்பட்டம் என்றால் 3ஆம் இடம் 7ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். அதைத்தான் நிகழ்ச்சி தொகுப்பில் அடிக்கடி சொல்வதைப் போல பொருத்த பந்தத்தை பார்க்கும் பொழுது இந்த இரத்த சம்பந்தமான உறவுகளோடெல்லாம் அத்த பிள்ளை கட்டுறான், மாமன் பிள்ளை கட்டுறான், அது அந்த காலம். இன்றைய தினமாக இருந்தாலும் அன்றைய தினமாக இருந்தாலும் 3ஆம் பாவமும் ஒரு பெண் ஜாதகத்தில், ஆண் ஜாதகத்தில் 7ஆம் பாவமும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் பாவமும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கௌரவமும் அதெல்லாம் சீர்தூக்கி பார்க்காமல் 9 பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்கு, 11 பொருத்தம் இருக்கு, செவ்வாய் இருக்குது. என் பையனுக்கு உன் பையனுக்கு செவ்வாய் இருக்கா, என் பிள்ளைக்கு மூல நட்சத்திரம் இருக்கு, உன் பையனுக்கு என்ன நட்சத்திரம், மாமனாருக்கு ஆகாது மாமியாருக்கு ஆகாது என்று சொல்வதை போல அதெல்லாம் சொல்லி ஏமாந்து விடாதீர்கள். மூல நட்சத்திரம் நிச்சயமாக மாமியாரையோ மாமனாரையோ பாதித்ததாக வரலாறு இல்லை. ஆயிலை நட்சத்திரம் மாமியாரை பாதித்தா எங்கேயோ ஒரு ஆயிலை நட்சத்திரம், எங்கேயோ ஒரு மூல நட்சத்திரத்தில் நடந்தது என்பதற்காக எல்லா பெண் ஜாதகத்தையும் அவாய்ட் பண்றது நிச்சயம் முற்றிலும் அம்பக். இது குற்றமே. 9 பொருத்தம் பார்த்து அமைப்பதே குற்றமே. அதனால நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்வதை போல பொருத்த பந்தத்தை பார்க்கும் பொழுது கண்ணோட்டமாக பார்க்கும்போது முன்னோட்டமாக தெரியும். நண்பர்களே, நிறைய பேர்களுக்கு நான் திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். என் போன்று நிறைய ஜோதிடர்கள் இருக்கலாம், அணுகுங்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் குக்கிராமத்தில் நகரத்தில் இருக்கிறார்கள். முடிந்தால் பாருங்கள், வாய்ப்பு கிடைத்தால் என்னிடத்துல பார்க்கணும்னு நான் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். எனக்கு அந்த பிராப்தமும் உங்களுக்கு அந்த பிராப்தமும் நிச்சயமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.